கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 3 பேர் அதிகாரிகளிடம் விசாரிக்கப்பட்டதாக 24ஆம் அதிகாரம் முதலாக பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்திலே பேலிக்ஸ் என்ற அதிபதி, 25ஆம் அதிகாரத்திலே பெஸ்து என்ற அதிபதி, தேசாதிபதி, 26ஆம் அதிகாரத்தில் அகிரிப்பா ராஜா. இந்த 3 அரசாங்க அதிகாரிகளிடத்திலே அவன் விசாரிக்கப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது 24ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே பேலிக்ஸை குறித்து நாம் பார்த்தோம். அவன் கருத்தாய் கேட்டவன், சுவிசேஷ செய்திகளை அதே வேளையிலே கலக்கமடைந்தவன். பவுல் சொன்ன செய்திகளுக்கு அவன் செவி கொடுக்க முடியவில்லை. செவி மடுத்தானே ஒழிய செவி கொடுக்க கீழ்ப்படிய இஷ்டமில்லை. காரணம், பவுல் நீதியை குறித்தும் இச்சையடக்கத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசினதினாலே பேலிக்ஸ் கலக்கமடைந்தான் என்று சொல்லி தொடர்ந்து அவனை பார்க்கும் பொழுது அவன் காலங்கடத்தினான். இப்பொழுதல்ல, இன்னொரு தடவை பார்த்து கொள்ளலாம் என்று சொன்னதாக நான் வேதத்தில் வாசித்தோம். அதற்கு பிறகு அவன் காசு கேட்டான். இனி காசு கொடுத்தால் உன்னை விடுதலை பண்ணுகிறேன் என்று சொல்லி லஞ்சம் கேட்டான் என்று அவனை குறித்து அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம். கடைசியில் ஒன்று நடக்காததினாலே யூத எதிரிகளை திருப்திப்படுத்தத்தக்கதாக பவுலை சிறையிலிருந்து விடுவிக்காமல் காவலில் வைத்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு 2வது தேசாதிபதி பெஸ்து என்பவன். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு வசன தொகுப்பை நான் உங்களோடு சேர்ந்து வாசித்துவிட்டு செய்திக்கு நாம் தொடர்வோம். அப்போஸ்தலர் 25:1 முதல். பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாள் ஆன பின்பு செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாய் பராது பண்ணி அவனை வழியிலே கொண்டு போடும்படி சற்பனையான யோசனை உள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதித்திரமாக, பவுலை செசரியாவிலே காவல் பண்ணியிருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அவன் அவர்களிடத்தில் ஏறக்குறை 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தங்களால் ரூபிக்கக்கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்திலும் அதற்கு அவன் உத்தரமாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று சொன்னான் என்று வாசிக்கிறோம். பவுல் மேல் பராது பண்ணினார்கள், குற்றம் சாட்டினார்கள். அவனை பற்றியும்
அவன் அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவன் என்று சொல்லியும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினவன் என்று சொல்லியும் குற்றஞ்சாட்டினார்கள். அவனுக்கு விரோதமாகவும் அரசாங்கத்துக்கு விரோதமாகவும் ஆலயத்திற்கு விரோதமாகவும் அவன் பாவம் பண்ணினான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாக அவர்கள் பிராது பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். ஆக பிரதான ஆசாரியர்கள், அவர்களிலே முதன்மையானவர்கள், அவர்களெல்லாம் இங்கே கூடி வருகிறார்கள் செசரியாவிலே. அங்கே பவுல் காவல் பண்ணப்பட்டிருக்கிறான். அங்கே வந்து நின்று அவனுக்கு விரோதமாக பிராது பண்ணினார்கள். சற்பனையான யோசனைகள், சர்ப்பம் என்ற வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சற்பனை, வஞ்சகமான யோசனை. அவனை கொன்று போட அவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதற்காக அவர்கள் திட்டமிட்டு தீர்மானித்து செயல்பட ஆரம்பித்தார்கள். எருசலேமுக்கு அனுப்பி வைங்களேன், இப்போ செசரியாவில் இருக்கிறோம், எருசலேமுக்கு அனுப்பி வைங்க, எருசலேம் பவுலுக்கு தெரியும், அவன் அங்கே சுற்றி திரிந்து சில காரியங்களை செய்திருக்கிறான், நாங்கள் எருசலேம் வாசிகள், அங்கே அனுப்புங்க என்று பெஸ்துவிடத்தில் கேட்டுக்கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். செசரியாவிலே பவுலை பெஸ்து கண்டு அங்கே நியாயம் விசாரிக்க அவர்களுடைய 10 நாட்கள் இருந்து சஞ்சரித்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி பார்த்தும் பவுலுக்கு எருசலேமுக்கு போக இஷ்டமில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம்? 9ஆம் வசனம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை நோக்கி, நீ எருசலேமுக்கு போய் அவ்விடத்தில் இந்த காரியங்களை குறித்து எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட உனக்கு சம்மதியா என்றான். இப்போ செசரியாவில் இருக்கிறோம், எருசலேமுக்கு போவோமா, அங்கே வர்றியா, அங்கேயும் எனக்கு முன்பாக நியாயம் விசாரிக்கப்பட நீ ஆயத்தமா என்று கேட்டதாக பார்க்கிறோம். ஏற்கனவே என்ன வாசித்து விட்டோம்? அந்த 9ஆம் வசனத்தில் ஆரம்பத்திலே, அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் என்று வாசிக்கிறோம். பவுலுக்கு தயவு செய்ய விரும்பவில்லை, யூதருக்கு, எதிரிகளுக்கு ஒருதலை பட்சமான நியாய விசாரணை, ஓர வஞ்சகம், எந்த ஒரு குற்றத்தையும் பவுலிடத்தில் காணப்படவில்லை. யூத வைராக்கியம் உள்ள விரோதிகளோ அவனை கொலை செய்ய எத்தனமாக இருக்கிறார்கள். எனவே நியாயத்தை புரட்டுவதை தவிர வேறு வழி இல்லை. எருசலேமுக்கு போனால் யூதர்கள் பார்த்துக் கொள்வார்கள், நிச்சயமாக இவன் மரணத்துக்கு பாத்திரவான் அல்ல, யூதர்கள் என்ன வேண்டுமென்றால் செய்துவிட்டு போகட்டுமே என்று அவர்களுக்கு ஒன் சைடட், ஒருதலை பட்சமான தீர்ப்பை அவன் கூற விளைந்தான் என்று சொல்லி அவர்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். விடுதலை செய்யக்கூடிய மக்களாக இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். அடுத்தவர்களை விடுவிக்க நீங்கள் மனதாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உண்மையான உபவாசம் என்ன தெரியுமா? உண்மையான உபவாசம் ஏசாயா 58 வாசிக்கிறோம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது, நுகத்தடிகளின் பிணைல்களை நீக்குவது, இதெல்லாம் உபவாசம், உண்மையான சுத்தமான மாசற்ற விசுவாசம் என்று சொல்லி ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். விடுவிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே நான் வாழ வேண்டும். நம்முடைய தெய்வம் விடுவிக்கக்கூடியவர், ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர், மற்றவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவர். அவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய நாம், அவருடைய புத்திரராக ஜீவிக்கக்கூடிய நாம் விடுவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். பாவ சஞ்சலத்தை நீக்கும் நண்பர் இயேசு என்று சொல்லி பாடியிருக்கிறோமே, அவரை பின்பற்றுகிற நாமும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். நண்பன் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் எப்படி? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு, நண்பன், சிநேகிதன் என்று பொருள். அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ற வார்த்தைக்கும் ஃப்ரீ என்ற வார்த்தைக்கும் ஒற்றுமை உண்டு மூல பாஷையிலே. அது மட்டுமல்ல, மூல பொருள் அடக்கத்திலே ஒற்றுமை உண்டு. A friend is one who frees people. நண்பன் யார்? மற்றவர்களை விடுவிக்கிறவன். இந்த மனுஷன் பெஸ்து என்பவன் நண்பனாக இல்லாமல் ஒருதலை பட்சமான தீர்ப்பு வழங்க துடித்து கொண்டிருப்பதாக பார்க்கிறோம். பவுல் நீதிமான், அவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று அறிந்தும் துணிந்து துணிகரமாக அவனுக்கு எதிராக நியாய தீர்ப்பு வழங்க தலைப்படுவதாக அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருதலை பட்சமாக வாழ்கிறவன் பெஸ்து என்று சொல்லி வேதத்திலே நாம் அறிகிறோம். பிலாத்தும் ஏறக்குறைய அப்படித்தானே? அந்த காலத்து பிலாத்து தேசாதிபதி ஒருதலை பட்சமாகத்தானே தீர்ப்பு வழங்கினான். ஆண்டவரை குறித்து அவன் சொன்னான், இந்த மனுஷனிடத்திலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று 5 முறை அறிக்கையிட்டானே பிலாத்து. அப்படி இருந்தும் அவனை விடுவிக்காமல் யூதர்களுக்கு தயை செய்ய மனதாய் இயேசுவை அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தானே, பரபாசை விடுதலை பண்ணினானே, அதே ஆவி, அதே குணம், அதே வரலாறு பெஸ்துவின் வாழ்க்கையிலும் தொடர்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அநேகர் பக்கமாய் பெஸ்து சாய்ந்திருப்பதாக காண்கிறோம். எப்படி பிலாத்து அநேகர் பக்கமாய் சாய்ந்து ஒருவரை கைவிட்டானே, ஒருவரை கை கழுவினானே, அதே போல
இந்த பெஸ்துவும் அநேக யூத விரோதிகளை சார்ந்து ஒருவனுக்கு விரோதமாய் தீர்ப்பு செய்ய பிரயாசப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அநேகர் நம்முடைய நண்பர்களாக இருக்க மாட்டார்கள். ஒருவேளை சிலர் அல்லது ஒரு சிலர் மட்டுமே நண்பர்களாக இருப்பார்கள். வேதத்தில் கூட அநேகரை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. மத்திய 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அநேகர் அகலமான வாசலிலே வழியிலே நடப்பார்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 66ஆம் வசனத்திலே அநேகர் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அநேக கள்ள கிறிஸ்துக்கள், அநேக கள்ள போதகர்கள், அநேகர் பெரும்பான்மையான மக்கள், பெரும்பான்மையான ஓட்டு இருக்கிறது என்பதனால், பெரும்பான்மையான சிபாரிசு இருக்கிறது என்பதனால் அவர்கள் சுத்தமானவர்கள், குற்றமானவர்கள், அவர்கள் மனசாட்சியிலே தூய்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. அநேகர் தப்பு பண்ணலாம். ஆண்டவர் கூட இருக்க வேண்டும். 1 + God is a majority என்று சொல்வார்கள். ஒருவரோடு தேவன் இருந்தால் அதுதான் மெஜாரிட்டி, அதுதான் உண்மையான பெரும்பான்மை என்று அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் தப்பு பண்ணுவார்கள். ஆமா, இங்கே பவுல் கோர்ட்டுக்கு இழுக்கப்பட்டிருக்கிறானே, நீதிமன்றத்திற்கு இழுக்கப்பட்டிருக்கிறானே. நீதிமன்றத்திற்கு நான் போகலாமா? கோர்ட்டுக்கு நான் போகலாமா? போகக்கூடாது என்று வேதம் சொல்கிறதே. எங்கே சொல்கிறது? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நீதிமன்றத்திற்கு நாம் செல்லக்கூடாது. ஒருவருக்கொருவர் உள்ள வழக்குகளை ஆங்காங்கு அப்படியே அவர்களுக்குள்ளாகவே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பின்ன எதுக்கு கோர்ட்டுக்கு போறாங்க? மன்னிக்க முடியவில்லை, சாந்தம் இல்லை, பொறுமை இல்லை, தேவ பக்தி இல்லை, தேவனுக்காக காத்திருக்கக்கூடிய எண்ணம் இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க மனதில்லை. எப்படி? 1 கொரிந்தியர் 6 பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறதென்ன? அது துணிச்சல். பரிசுத்தவான்கள் ஒருவருக்கொருவர் காரியங்களை அலசி ஆராய்ந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று 1ஆம் வசனம் சொல்கிறது. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயந்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதா இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? என்ன கேள்வி! அருமையான கேள்வி. தேவதூதர்களையும் நியாயந்தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளாதிருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். சாதாரண மக்களே இந்த வழக்குகளை தீர்த்து வைப்பார்களே, அநீதக்காரர்களிடத்திலே, அயலாரிடத்திலே, அந்நியர்களிடத்திலே, அரசாங்க கோர்ட்டுகளுக்கு நீங்கள் ஏன் செல்ல வேண்டும்? அடுத்த வசனம் 5. உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனோடு சகோதரன் வழக்காடுகிறான். அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படியே செய்கிறான். அநேக அவிசுவாசிகள், நியாயாதிபதிகள், நீதிபதிகள், அவர்களுக்கு முன்பாக சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள் வழக்காடுகிறார்கள். வெட்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? 7. நீங்கள் ஒருவருக்கொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்ளுகிறதில்லை? இந்த வழக்கு எனக்கு அநியாயத்தை கொண்டு வருகிறது, தீர்க்கிறவர்கள் சரியாக அமையவில்லை, எனக்கு அநியாயம் நடக்கிறது. வேதம் என்ன சொல்லுகிறது? சகித்துக் கொள்ளுங்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய அடைக்கலம், உங்களுடைய ஆளுநர் ஆண்டவர். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் திருவுளம் பெற்றி இருக்கிறார். உங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். பிறகு தொடர்ந்து வாசிக்கிறோம். 8. நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனம், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று தொடர்ந்து வாசிக்கிறோம். ஆக நாம் அநியாயம் செய்தாலும் சரி, மற்றவர்கள் அநியாயம் செய்தாலும் சரி, மற்றவர்கள் நமக்கு அநியாயம் செய்தாலும் சரி, அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். கோர்ட்டுக்கு போகக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது. எப்போ போகலாம்? போவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா? போகலாம். எப்போ போகலாம்?
ஆண்டவர் இழுக்கப்பட்டாரே நீதிமன்றத்திற்கு, அப்போஸ்தலர்கள் இழுக்கப்பட்டார்களே நீதிமன்றங்களுக்கு, ஸ்தேவான் இழுக்கப்பட்டானே நீதிமன்றத்திற்கு. ஆலோசனை சங்கம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 நீதிமன்றங்கள் குறிப்பாக யூதர்களுக்கு. ஒன்று ஆலோசனை சங்கம், செனகரிப் என்று சொல்வார்களே அந்த சங்கம், யூத நீதி மன்றம். அதிலே யார் தலைவர்கள்? சதுசேயர்கள். இன்னும் யார் அங்கத்தினர்கள்? பரிசேயர்கள், மூப்பர்கள் எல்லாரும் இருந்தார்கள். யூத நீதி மன்றம். அடுத்தது ரோம நீதிமன்றம், அரசாங்க நீதிமன்றம். அங்கே யார் இருப்பார்கள்? சக்கரவர்த்தி ஒருவேளை இருப்பார். நிச்சயமாக அங்கே ஏரோது ராஜாக்கள் இருப்பார்கள், அங்கே தேசாதிபதிகள் இருப்பார்கள். இவர்கள்தான் ரோம நீதிமன்றத்தின் அதிபதிகள். இங்கே எல்லாம் ஆண்டவர் இழுக்கப்பட்டாரே, அப்போஸ்தலர்கள் இழுக்கப்பட்டார்களே, ஸ்தேவான் இழுக்கப்பட்டானே. அஃபன் பண்ணுவதற்கு போகக்கூடாது, டிஃபன் பண்ணுவதற்கு இழுக்கப்படுகிறோம், பின்ன போய்த்தான் ஆக வேண்டும். அடுத்தவர்களை குற்றஞ்சாட்ட, அடுத்தவர்களுக்கு அநீதி விளைக்க, அடுத்தவர்களை பாதிக்க செல்லக்கூடாது. Don't go to the court in order to offend somebody. You may or you can go to the court for defending yourself. உங்களை காத்துக்கொள்ள, அநீதியிலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயங்களிலிருந்து உங்களை காத்துக்கொள்ள இழுக்கப்படுவீர்கள் என்றால், கோர்ட்டுக்கு இழுக்கப்படுவீர்கள் என்றால் செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. காரணம், நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே தெளிவாக வாசிக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இழுக்கப்பட்டு தேசாதிபதிக்கு முன்பாக நின்று அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை என்று வாசிக்கிறோம். 10ஆம் வசனம், அப்போஸ்தலர் 25:10. அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயஸ்திரத்துக்கு முன்பாக நிற்கிறேன். அதற்கு முன்பாக நாம் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது. யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். 11, நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாகிலும் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என் மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் தவறு, அபத்தமானால் தவறானால் அவர்களுக்கும் தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்புக் கொடுக்கல் ஆகாது. நீர் என்னை யூதர்கள் கையிலே ஒப்புக் கொடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு ராயனுக்கு அபயம் விடுகிறேன் என்றான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ராயனுக்கு அபயம் விடுகிறேன், உம்மிடமிருந்து எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கப் போகிறதில்லை. எருசலேமுக்கு நான் சென்றால் என்னை கொண்டு போடுவார்கள். எனவே நான் ஒரு ரோம குடியுரிமை பெற்றவனாச்சே. ரோம அதிபதி யார்? அது ராயன், சீசர், சக்கரவர்த்தி. அவருக்கு பெட்டிஷன் போட விரும்புகிறேன், அபயம் இடுகிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். எருசலேமுக்கு போனால் அபாயம், ரோமாபுரிக்கு போனால் அபயம். எனவே ரோமாபுரிக்கு அபயம் இடுகிறேன் என்று சொல்வதாக பார்க்கிறோம். பெஸ்து முதலாவதாக ஒருதலை பட்சம் பண்ணினவன். எங்கே? மீண்டும் வந்த 9ஆம் வசனம். அப்பொழுது பெஸ்து யூதருக்கு தயவு செய்ய மனதாய் என்று வாசிக்கிறோம். ஓர வஞ்சகம் உள்ளவன், ஒருதலை பட்சமான நியாய தீர்ப்பு வழங்க துடித்தவன். இரண்டாவதாக அவனை குறித்து பார்க்கும் பொழுது உண்மையை அறிந்தவன். ஒருதலை பட்சமானவன், உண்மையை அறிந்தவன். என்ன உண்மை? பவுல் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை. யூதர்கள் சாட்டுகிற குற்றம் எல்லாமே அவர்களுடைய மதம் சார்ந்தது, அவர்களுடைய ஆலயம் சார்ந்தது. ரோமாபுரி அரசாங்கத்துக்கும் அவர்கள் சாட்டக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே குற்றச்சாட்டின் அடிப்படையிலே பவுல் சுத்தமானவன், பவுல் குற்றமற்றவன். அரசாங்கத்துக்கு விரோதமாகவும் அரசியலுக்கு விரோதமாகவும் அவன் ஒன்றும் சொல்லவில்லை, செய்யவும் இல்லை. அவனுடைய சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்திருக்கிறான், அவனுடைய விசுவாசத்தை அவன் பிரசங்கித்திருக்கிறான். உயிர்த்தெழுதலை குறித்து தான் நம்பி மற்றவர்கள் நம்ப வைக்க அவன் சொல்லி இருக்கிறான். மற்றபடியாக துணிகரமாகவோ துணிந்தோ எந்த குற்றத்தையும் அவன் செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மேலாக எருசலேமுக்கு அவனை பெஸ்து அழைத்த பொழுது அவன் செல்ல விரும்பவில்லை என்று சொல்லி அவனை குறித்து இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். பவுலுக்கு எருசலேமுக்கு போக இஷ்டமில்லை. ஏன் இஷ்டமில்லை? அங்கே போனால் கொன்று போடுவார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் வேறு. என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும், ராயனை பார்க்க வேண்டும், அங்கே உள்ள கோர்ட்டிலே விசாரிக்கப்பட வேண்டும். ரோமாபுரியை பார்ப்பேன், அங்கே சுவிசேஷத்தை சொல்வேன், புறஜாதிகளுக்கு ஆண்டவரை பற்றி கற்றுக் கொடுப்பேன், கோர்ட்டிலே சுவிசேஷத்தை நான் முழங்குவேன். ரோமாபுரியில் உள்ள ராயன் ஒருவேளை அவரை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றால் அவருக்கும் இயேசுவை பற்றி பேசுவேன். ரோமாபுரிக்கு போவதற்கு பவுலுக்கு கொள்ளை ஆசை என்று சொல்லி வேதத்திலே அவனை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். பெஸ்துவுக்கு, இந்த கவர்னருக்கு, இந்த தேசாதிபதிக்கு ஒன்றுமே சொல்ல முடியவில்லை,
ஒன்றுமே செய்ய முடியவில்லை. காரணம், பவுல் சொல்லிவிட்டான், ராயருக்குன்னா ரோம சக்கரவர்த்திக்கு அபயமிடுகிறேன் என்றான். 12ஆம் வசனம், அப்பொழுது பெஸ்து தன் ஆலோசனைக்காரருடனே ஆலோசித்து, நீ ராயருக்கு அபயமிட்டாயே, ராயரிடத்திற்கே போக கடவாய் என்று உத்தரவு சொன்னான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக நல்லபடு பவுலுக்கு ஒரு பெரிய நல்ல காரியம் ஆண்டவருடைய கிருபையினாலே நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விசாரணையிலே பெஸ்து நியாயம் விசாரிக்கிறவனாக இருந்தும் கைதியாக மாறிவிட்டான், காலத்தின் கைதி. ஆனால் பவுலோ கைதியாக இருந்து அவனை நியாய தீர்ப்பு வழங்குகிறவனாக மாறிவிட்டான். தேவனுடைய கிருபை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே, அதே போல நன்மைக்கு எதுவாக நடந்ததாக நாம் பார்க்கிறோம். பெஸ்துவுக்கு சத்தியம் தெரியும். என்ன தெரியும்? யூதர்களுடைய மனப்பான்மைகள் தெரியும். பவுல் சொல்லக்கூடிய சுவிசேஷத்தின் ஒரு சில பகுதிகள் தெரியும். அது மட்டுமல்ல, பவுல் குற்றமற்றவன் என்பதும் நன்றாக தெரியும். இதெல்லாம் அவன் அறிந்த சத்தியங்கள். சத்தியத்தை அறிந்தும் மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடிய மனுஷன் இந்த பெஸ்து. அதுதான் பிரதானமான தவறான ஒரு காரியம், அவன் செய்த காரியம் என்று சொல்லி அறிகிறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 26, 27 வாசிக்கும் பொழுது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், யாரது? இந்த பெஸ்து. மீண்டும், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு, அறிஞ்சுக்கிட்டானே, மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறானே, பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும் என்று சொல்லி அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். துணிகரமாக அநீதியான தீர்ப்பை பெஸ்து வழங்கினதாக அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் பவுலோ கர்த்தருடைய கிருபையினாலே, ஆண்டவருடைய கருணையினாலே தப்பி விட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தப்புதல், அந்த தற்காலிக விடுதலை நிரந்தரமானதா பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இவன் ஒரு தலை பட்சமானவன். இரண்டாவதாக இவன் உண்மையை அறிந்தவன், இருப்பினும் அந்த உண்மையை அடக்கி கொண்டவன். மூன்றாவதாக ஒப்பு கொடுக்காதவன். சத்தியத்தை இன்னும் ஆழமாக நீளமாக அறிகிறானே, இவனை அனுப்பி வைக்கிறான். அகிரிப்பா ராஜாவினிடத்திலே அவனிடத்திலே பேசி பார்க்கட்டும் என்று சொல்லி அனுப்பி, அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுல் சுவிசேஷத்தின் செய்தியை தன்னுடைய சாட்சியின் மூலமாக வழங்குவதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரத்திலே அதை கண்டுகொள்கிறோம். அதை குறித்து சற்று அதிகமாக அடுத்த செய்தியிலே நாம் சிந்திக்க போகிறோம். ஆனால் இந்த 26ஆம் அதிகாரத்திலே பெஸ்துவும் குறுக்கிட்டு வந்து நிற்பதினாலே ஒரு சில காரியங்களை, அவன் சார்ந்த காரியங்களை நாம் பார்ப்பது நல்லது என்று கருதுகிறேன். இங்கே 26ஆம் அதிகாரத்திலே பவுல் தன் சாட்சியை சொல்லுகிறான். எப்படி தேவனுக்கு முன்பாக, சீஷர்களுக்கு முன்பாக அவன் எப்படி செயல்பட்டான், எப்படி அநீதிகளை செய்தான், அக்கிரமங்களை புரிந்தான், எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டு கர்த்தர் தன்னை தமஸ்கு சாலையிலே சந்தித்த விதத்தை சொல்லி, அது மட்டுமல்ல, ஆண்டவர் தனக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார், சுதந்திரத்தை கொடுத்தார், இருளிலிருந்து தன்னை ஒளிக்குள்ளே வழி நடத்தினார், சாத்தானிடமிருந்து தேவனிடமிருந்து இழுத்து கொண்டு வந்தார். பரம தரிசனத்தை பவுல் கண்டான், சாட்சி சொன்னான். கிறிஸ்துவின் பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் ஒளியாக இந்த உலகத்திலே அவர் பிரகாசித்துக் கொண்டிருப்பது எல்லாவற்றையும் 26ஆம் அதிகாரத்திலே நீளமாக ஆழமாக பவுல் சொன்னதாக அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். சுத்த சுவிசேஷத்தை நியாய விசாரணையின் போது சத்தமாக தெளிவாக பவுல் சொல்லிவிட்டதாக பார்க்கிறோம். சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காவிட்டாலும் சரி, திருவசனத்தை ஜாக்கிரதை பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி பிற்றைய நாட்களிலே பவுல் எழுதுகிறான். அதற்கு முந்தி தன்னுடைய வாழ்க்கையிலே அதை நடத்தி காட்டுகிறான். whatever he practiced, he preaches. எதையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறை பயிற்சியிலே கொண்டு வருகிறானோ அதையெல்லாம் அவன் பிரசங்கிக்கிறான் என்று சொல்லி வேதத்திலிருந்து அவனை குறித்து பார்க்கிறோம். உரத்த சத்தமாய் சத்தியத்தை சத்தியமாக பவுல் அறிவிக்க அதை அகிரிப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறான். கூட வந்த பெஸ்துவும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். பெஸ்து அகிரிப்பாவிடத்திலே பவுலின் காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டானே, சும்மா இருக்க வேண்டியதுதானே? அமைதியாக இருந்து என்ன நடக்கிறது, அகிரிப்பா ராஜா இப்ப என்ன சொல்ல போகிறார் என்பதை கவனித்துக் கொண்டிருப்பதற்கு பதிலாக இடையே அவன் புகுந்தான். இடையே புகுந்து ஏதேதோ சொல்ல ஆரம்பித்து விட்டான். எதற்காக?
ஒருவேளை யூத வைரிகளிடம், விரோதிகளிடம் சொல்லிவிட்டு வந்திருப்பான், நான் பார்த்துக் கொள்கிறேன், ராஜா என்னுடைய ஃப்ரெண்டாக்கும், அவரிடத்தில் போய் இந்த பவுலை இன்னும் குற்றஞ்சாட்டி அவனை அமுக்கி விடுவேன், அவனை அழித்து விடுவேன் என்று அவன் சொல்லிவிட்டு வந்திருக்கலாம். எனவே அதற்கு சிபாரிசாக இருக்கத்தக்கதாக, அதற்கு உதவி செய்யத்தக்கதாக, அதற்கு உபயோகமாக இருக்கத்தக்கதாக பவுலை குறுக்கிட்டு பெஸ்து பேசுவதாக 24, 25 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். 24 பாருங்கள். இவ்விதமாய் அவன், எவன்? பவுல் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், மெதுவா சொன்னாலே போதுமே, பவுல் பக்கத்தில் இருக்கான், பின் அகிரிப்பு ராஜா அவனுடைய மனைவி பக்கத்தில் இருக்காங்க, மெதுவா சொன்னாலே போதும். பெஸ்து உரத்த சத்தமாய், சத்தம் வேறு சத்தியம் வேறு. சிலர் ரொம்ப சத்தமா பேசுவாங்க, சத்தியமே இருக்காது, சரக்கே இருக்காது. உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். யார் பைத்தியம்? பவுலா பெஸ்துவா? யார் பைத்தியம்? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு, பெஸ்துவுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ பவுலுக்கோ அது தேவனுடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். மீண்டும் அந்த வசனம் அப்போஸ்தலர் 26, 24. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான். திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. பவுலே நீ, ஒருமையில சொல்றான், பவுலே நீ, ஒருமையிலே, மரியாதையின்றி அதிக கல்வி கற்றவன் அவனை ஒத்துக்கொள்கிறான். கமாலியல் பாதத்திலிருந்து கற்றவன், ஏறக்குறைய சொல்லலாம் டாக்டர் இன் லா, அப்படி சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து நீ என்று மரியாதையாக சொல்கிறான். பதிலளிக்கக்கூடிய பவுல் அவனை எப்படி அழைக்கிறான் பாருங்கள். 25. அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே. அவன் நீ சொல்லியிருக்கலாமே, இல்லையே. மரியாதையின்றி பேசக்கூடிய ஒரு மனுஷனுக்கு மரியாதையை கொடுத்து பவுல் பதில் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு அவன், கனம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார், ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல என்று தொடர்ந்து அகிரிப்பாவிடத்திலே பவுல் பேசுவதாக வேதத்திலே வாசிக்கிறோம். நீ என்று சொன்னவனை கனம் பொருந்திய மனுஷனை என்று சொல்லி அழைப்பதாக பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட, நம்முடைய மனித உறவுகளிலே கூட மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது சாந்தமும் வணக்கமும் உள்ளவர்களாக பேச வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 3 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 15 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 3:15, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து, என்ன நம்பிக்கை? ரட்சிப்பின் நம்பிக்கை. நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். எப்பொழுதும் சாந்தம், எப்பொழுதும் வணக்கம், இப்படியாக பேசுங்கள். மற்றவர்கள் ஒருவேளை உங்களை மதிக்காமல், உங்களை தரக்குறைவாக உங்களிடத்தில் பேசும் பொழுது மதித்து பேசுங்கள், அவர்களை கனம் பண்ணி பேசுங்கள். இதை அப்போஸ்தலனிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பிலாத்து கேட்டானே, நீ யூதருடைய ராஜாவா? என்ன சொன்னார்? நீர் சொல்லுகிறபடிதான். அவன் நீ என்று சொன்னான், அவர் நீர் என்று சொன்னார். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதே, அதுபோல நம்முடைய வார்த்தைகளிலே கனம் இருக்க வேண்டும். சாட்சியை கூறுகிறான் பவுல் நீளமாக. இந்த சாட்சியினூடாக சுவிசேஷத்தின் செய்தியையும் அவன் வழங்குவதாக 18 வசனம் முதல் 25 வசனம் வரை அவன் சொல்லுவதாக பார்க்கிறோம். பாவ மன்னிப்பை பற்றி பேசுகிறான், கர்த்தருக்குள்ளான சுதந்திரத்தை சொல்லுகிறான், இருளை விட்டு ஒளிக்குள் தான் வழி நடத்தப்பட்டதாக கூறுகிறான், சாத்தானை விட்டு தேவனிடத்தில் வந்ததாக அறிவிக்கிறான், தன்னுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கை குறித்து அவன் போதிக்கிறான், பரம தரிசனத்தை தான் பெற்றதாக அறிவிக்கிறான், ஆண்டவருக்கு சாட்சியாக அவன் விளங்குவதாக கூறுகிறான், கிறிஸ்துவின் வாழ்க்கை, பாடு, மரணம் இவற்றையெல்லாம் பற்றி பேசுகிறான். அவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தி எல்லாவற்றையும் அறிவித்து அவருக்குள்ளான ஒளி நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அதை குறித்தும் சொல்லி முடிக்கிறான். பெஸ்து சொல்லுகிறான், நீ பிதற்றுகிறாய், பைத்தியம் உனக்கு. ஆகா, அது அப்படியே அல்ல. ஏற்கனவே சொன்னேனே, 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம்,
கெட்டு போகிறவர்களுக்கு, பெஸ்து போன்றவர்களுக்கு பைத்தியம். ரட்சிக்கப்படுகிற பவுலுக்கு, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவனுடைய பலனாயிருக்கிறது. ஆமா, சுவிசேஷன் செய்தி உங்களுக்கு எத்தனையோ வருஷங்களாக கூறப்பட்டு கொண்டிருக்கிறதே, அதெல்லாம் கேட்கும் பொழுது உங்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதா அல்லது பலனாக இருக்கிறதா? பலனாக இருக்க வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமாக விளங்கும் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். பெஸ்துவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதற்கு பிறகு அவனிடத்திலே ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லை. அப்படியே அவனுடைய கதை வேதத்திலே முடிந்து விடுவதாக பார்க்கிறோம். வரலாற்றிலே அவனுடைய கதை கந்தலாகி போனதாக நாம் அறிகிறோம். சரி, இந்த செய்தியிலே நாம் அறிய வேண்டிய இன்னும் சில காரியங்கள் முடிவுரையாக. முதலாவதாக, உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபை அவனுக்காக ஜெபித்தது. செல் குரூப், மரியாள் வீடு அவனுக்காக ஜெபித்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. உபத்திரவப்படுகிறவர்களுக்காக, கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் உபத்திரவப்படுகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். இரண்டாவதாக, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபியுங்கள். ஸ்தேவான் ஜெபித்தானே, அவனை கல்லறிந்தார்களே, எப்படி? இவர்கள் குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபித்தானே. ஆண்டவருடைய ஜெபத்தை அப்படியே பின்பற்றினாலே ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அந்த ஜெபத்தை போல ஸ்தேவானும் உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபித்தானே. முதலாவதாக உபத்திரவப்படுகிறவர்களுக்காக ஜெபிப்போம். இரண்டாவதாக உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிப்போம். மூன்றாவதாக அவர்கள் படக்கூடிய உபத்திரவங்களிலே நாமும் சிறிது பங்கு பெறுவோம் அல்லது பெரிதும் பங்கு பெறுவோம். கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என்னுடைய சரீரத்திலே நான் நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் சொன்னானே, அதே போல பாடுகளிலே பங்கு பெறுவோம். பாடுகளிலே பார்வையாளராக இருக்க வேண்டாம். அங்கே பாடாமே, இங்கே கஷ்டமாமே, இங்கே ஆலயத்தை உடைத்து விட்டார்களாமே, அங்கே கொலை செய்து விட்டார்களாமே, இங்கே கற்பழித்து விட்டார்களாமே, அப்படி இப்படி என்று சொல்லி கதைகளை கேட்டு பரிதாபப்படுகிறதை விட பங்கெடுங்கள். பாடுகளிலே பங்கு பெற்று அநீதி இழைக்கப்பட்ட ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவிகளை அனுப்பி அவர்களை உற்சாகமாக தாங்குங்கள். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஊழியக்காரர்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும் இளைப்பாறுதலும், ஆண்டவர் பேரில் இன்னும் கூடுதலான நம்பிக்கையும், அவருக்கு இன்னும் ஊழிய செய்ய வேண்டும் என்ற ஆதுரமும் அவர்களுக்கு உண்டாகும். அதற்கு அடிகோலத்தக்கதாக உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் விளங்கட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பெஸ்துவை போல நாங்கள் வாழாமல் ஆண்டவருக்கு மகிமையாக ஆண்டவரை மையப்படுத்தி வாழத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும். அவனோ ஒருதலை பட்சமானவன், ஓர வஞ்சகம் செய்தவன். நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் தேவனை மாத்திரம் பிரியப்படுத்துகிறவர்களாக ஜீவிக்க வேண்டுமே. அந்த மனுஷன் உண்மையை அறிந்தவன், இருப்பினும் அந்த உண்மைக்கு ஒப்பு கொடுக்காதவன். நாங்களோ உண்மையை அறிந்தவர்கள். நாங்கள் அறிந்த உண்மை ஆண்டவர், அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆனவர். அந்த சத்தியத்தை பின்பற்றி சத்தியத்தின்படி வழி நடக்க எங்களை நீர் ஆசீர்வதியும். உண்மை அறிந்த பிறகு ஆண்டவரே இரட்சகர், ஆண்டவரே ஆண்டவர் என்று தெரிந்த பிறகு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டுமே. அவன் ஒப்பு கொடுக்காமல் பைத்தியமாகவே வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்தவன். நாங்கள் அப்படி இருத்தலாகாத ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்புக்கும் ஆண்டவருடைய ஆளுகைக்கும் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தின் நடுவிலே நாங்கள் ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.